எல்லாமே உங்களுக்கு தான். என்னடா சொம்பு பண்ணிக்கிட்டு? ஏய் அம்பரசு, நீ என்னடா அங்கிட்டு? எங்கடா கூட்டமா போறீங்க? பேர் பதிவு பண்ணிட்டு இருக்க, நான் வந்துறேன். என்னடா கோலம் இது? கவர்மெண்ட் ஊத்தியவா? அதே சொல்லவே இல்ல. என்ன வேலை? குடும்ப கட்டுப்பாடு அதிகாரி. சத்துரா. இவங்கலாம் யாரு? அதான்டா, இவளை கூட்டி கொண்டு போய் விட்டா ஆணு பண்ணிக்கிட்டா ஊக்கத்தொகையா 1100 ரூபா, பொம்பளை பண்ணிக்கிட்டா 600 ரூபா. நமக்கு ஊக்கத்தொகையா ஆணுக்கு 200, பொம்பளைக்கு 150. அப்படி இப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு 1000 ரூபா தரும்டா. ஓ, நீ புரோக்கரா? குச்சப்படுத்திட்டீல? டேய் சாரிடா. செய்யும் தொழிலே தெய்வம். அது இந்த வேலை எனக்கே தெல்லுருண்ட. வரட்டுமா? ஐயோ அம்பரசு, இத போய் ஊருக்குள்ள சொல்லிப்படாதப்பா. நான் சொல்ல மாட்டேன்டா. சொன்னாதான் என்ன? நீ செய்யறது புனிதமான தொழில். இது இந்தியாக்கே தேவை. அது தெரியும். ஊருக்குள்ள அவ்வளவு வருமானம் இருக்குன்னா அதே கூட்டிட்டு அலைய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் பொழப்பு கெட்டு போகும். அதுக்குதே நான் சொல்ல வந்தேன். வரட்டுமா? சொல்லவே மாட்டேன். தம்பி நெல்லு கெடுத்து போய். அழகி தேவி, என்னடி இங்க நிக்கிற? யாரோடடி வந்த? கொஞ்சம் பார்க்கலாமா? கழுவதானே வந்த கழுவிட்டு போக வேண்டியதானே? ஐயா, கரும சண்டால என்னங்க இப்படி பேசுறீங்க? அசினு வந்துட்டேன்டி. அசினா? அது பேர் அழகி தேவிங்க. நீ யாரு? எதுக்கு என் பின்னாலே வர? ஏ கிரட்டி அண்ணா! ஏங்க ஏங்க, மாட்டுக்கு ஓனருங்க. ஓனரா? வதப்ப படவா. ஏ அப்பா! ஏங்க ஏங்க ஏங்க, அவசரப்படாதீங்க. இந்த மாடை பிடிச்சாந்து ஒரு வாரம் தானே அது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது எங்க வீட்டுல அழகி தேவிங்க. அப்புறம் வித்துட்டோம். இப்போ உங்க அசினு சரிதானே? நெசமாலுமா? அசினு மேல சத்தியமாங்க. ஆமா, போன வாரம் தான் என் அப்பா போடிப்பட்டி சந்தையில பிடிச்சாந்தாரு. அசினு வெதனல் ஏத்திட்டு வந்தேன். என்னை அடையாளம் கண்டுக்கிச்சு தெரியுமா? பாசக்காரி. பிறந்த இல்ல மறக்க முடியுமா? லெட்ஸ் கோ அசினு. அசினு உடம்பெல்லாம் டொப்புன்னு போச்சு. ரொம்ப செல்லமா வளர்த்தோம். பத்திரமா பாத்துக்கங்க. கண்ணு கலங்காம பாத்துக்கிறேன். போதுமா? கோ அசினு. பொண்ணா பிறந்துட்ட, போய் தானே ஆனும். ரொம்ப பாசம் பொங்கி ஒழுகுது. நீங்க கடைசி வரைக்கும் காட்டவே இல்லையே. நண்டு நத்த ஊமச்சுன்னா ரொம்ப பிடிக்குமோ? எனக்கு பிடிக்காது, என் அப்பாக்கு பிடிக்கும். எனக்கு என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். ஐயா அந்த வந்துட்டேன். நான் வாழ்ந்த மண்ணையும் என்னை வாழ வைத்த மனிதர்களையும். ஹலோ ஹலோ, டேய் சொம்பமணி, ஒரு உதவிடா. அதே தெரியுமே, சொல்லு. ஹலோ 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 ஹலோ, சரியா கேட்கலடா. ஓவர். இங்கே கரகரனுங்குது. ஓவர். கொஞ்சம் மேல வந்து பேசுறா. ஓவர். இதுக்காக டவர் கிடைக்கலன்னு என்னால இதுக்கு மேல ஏறி வந்து பேச முடியாது. ஓவரோ ஓவர். ஹலோ, ஒரு பாயிண்ட வச்சுக்கிட்டு நான் எங்கிட்டு பேசுறது? எவனாச்சும் காட்டுக்குள்ளேயும் டவர் கிடைக்கும்னு விளம்பரம் பண்ணட்டு அவன் காதை கடிச்சு போடுறேன். கிறுக்கியலுக்கு பிறந்தவங்க. சொல்லுடா அன்பரசே. அட வீட்டுக்கு புறப்பட்டு வாடோ. ஆந்தவே ஆந்தவே. போன வாங்கினதுக்கு ஆந்தவே கத்துக்கிட்டதே மிச்சம். தொங்க தூக்குல இந்த வீடுன்னு சொன்னாப்ல. அசினே, எங்கடி போன? பேப்படக்கராக்கி வைக்கிற நேமுகளை பாத்தியா? ஏய், மலரு அடியே, மலரு புள்ள அடியே, மலரு புள்ள. ஓ
எப்படி தண்டோரா போடுவாரு. யார் நீங்க? யாரா? அசினோடைய ஓல்டு ஓனருங்க. என்னனே யாதா மாலை புடிச்சு கட்டிருங்க. சரசு எனக்கேத்த எல்லூருண்ட. ஐயா இந்த மீல காலு கலப்பாத. புது ஓனராடா? நீங்க சரியா வச்சுக்கலன்னு பிறந்த வீட்டுக்கு ஓடி வந்துருச்சுங்க. அப்படியா சங்கதி? தவுட்டு தொட்டில விட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு வந்து பார்த்தா காணாம போயிருச்சு. உன்னை எங்க எங்க தேடுறது? அடி கூறு கட்டவளே. வரதட்சணை பத்தலன்னு விரட்டி விட்டுட்டீங்க. ப்ளூ கிராஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். ஆமா பண்ணிக்கோங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? எது தண்ணியா? வந்து எம்பிட்டு நேரம் ஆச்சு தெரியுமா? வாடா சாப்பிடலாம். வவரு வேற காருன்னு பசிக்குது. சோத்த போடுத்தா அம்மனா சுத்தி வளர்த்து சொந்தக்காரங்க. டேய் வாடா போலாம். நாங்க போறோங்க. இருந்து சாப்பிட்டு போங்களேன். இல்லங்க இன்னொரு நாளைக்கு வரோங்க. இருங்க. டேய் மானி, பெட்ரோல் செலவு எம்பிட்டாச்சு. அந்த காசுக்கு தின்னுட்டு போகும்டா. வயசு புள்ள சாப்பாடு ரொம்ப வகையா இருக்கும்டா. அலையாத. போறோங்க. போறேன்னு சொல்லக்கூடாது, வரேன்னு சொல்லணும். சரி வரேங்க. மானி எதமா? ஐயோ பாத்து. போகும்போது எதை தடுக்குது? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க. ஆமா எங்க ஊர்லயும் அப்படிதான் சொல்லுவாங்க. அட உங்க ஒப்புறானே, இத ஊர் பிரச்சனை ஆக்கிட்டியே. பரவாயில்ல வாங்க. கூப்பிடுறாள்ல, உங்களை கொச்சப்படுத்த கூடாது வா. அட பீட்டி பாலரு, தலைக்கு கொஞ்சம் எண்ணெய காட்டுவான். கரும சண்டாலம். இவன்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருப்பானா பண்ணிருக்க மாட்டானா? இல்லைன்னா வந்ததுக்கு ஒரு 200 ரூபா தேரு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. கொஞ்ச நேரம் படிச்சிட்டு இருங்க, இதா வரேன். அட பாவியலா, 2005 பேப்பரை இப்பத்தான் படிக்கிறாங்க. ஏய் சரியான பெருமை பீத்த கழிச்சுதே. இங்க பாரு, +2ல மாநில லெவல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கு. நல்லா விதைச்சு விட்டு உரத்தையும் போட்டு விட்டுருக்காங்க. என்னங்க இத சொல்லவே இல்ல? வெளியில யார்கிட்டயும் சொல்லாதீங்க, எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது. சரித்தே. ஏ ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? முடியலடா. இது ஓமுட்டு, இது ஏமுட்டு. ரொம்ப ருசிக்கிறானே. ரொம்ப நல்லா இருக்குங்க ஹார்லிக்ஸ். என்னது உனக்கு ஹார்லிக்ஸா? ஐயோ இது வடிச்ச தண்ணி. வடிச்ச தண்ணியா? அப்போ வடிச்ச தண்ணில தான் ஹார்லிக்ஸ தயாரிக்கிறாங்க போல. சரித்தே. சரி வரேங்க. வாங்க. போங்க. ஏங்க பாத்து கொஞ்சம் உட்காந்துட்டு போங்க. மறுக்காவா? டேய் இனி 2வது சோழலாம் தாங்காதடா. ஹலோ யாரு? அத்தாச்சி. டேய் நம்ம ஊரை விட இவங்க அட்வான்ஸா இருக்காங்கடா. அப்பாவா? நம்ம தாய் மண்ணை டெவலப் பண்ணணும். ஏதோ கோயில் வேலையா வெளியில போயிட்டாரு. டெவலப் ஆயிருச்சா? இது உனக்கேத்த எல்லூர்லதான்டா. அது ஓமுட்டு, இது ஏமுட்டு. என்ன சொல்ற? டேய் சொம்பு, மழை பெருசா வரும் போல. புலிவதனத்துக்கே திரும்பி போயிருவோமா? அட மொப்பன் நானே, உனக்கு மனச்சாட்சியே இல்லையாடா? நம்ம ஊருக்கு போறா இருந்தா 1 கிலோமீட்டர், அது ஊருக்கு போறா இருந்தா 4 கிலோமீட்டர். இப்படி முழுசா நனைஞ்சிட்டு முக்காடுக்கு அலையிறியடா. இதை நான் எங்க போய் சொல்லுவேன்? டேய் வர வர உன் பொறுமை பொறாமையா மாறுதுடா. ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து போட்ட? கீழ இறங்கடா. மலையில ஒண்ணுக்கு போறதும் சுகமாத்தே இருக்கு. கரும சண்டாலம். உன் குடிமி கருக காலு கத்திக்கிட்டே இருக்கியே. எத்தனை வாட்டி தான் நான் ஏறி ஏறி இறங்குறது? செல்போனு கண்டுபிடிச்சவன் கஷ்டப்பட்டதை விட நாங்கதான் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆண்டியப்பா, மரத்து மேல ஏறி ஏறி மூலமே வந்துரும் போலயே. இந்த வாரேன். மிஸ்காலுக்கு பிறந்தாங்க. எத்தனை ஸ்கீம் வந்தாலும் மிஸ்கால் கொடுக்கறத விட மாட்டாங்க. ஹலோ ஹலோ. டேய், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டிடா போன் அடிப்பேன்? நான் மரம் ஏறி 2 டம்சர் கிழிச்சு போச்சுடா. புரிஞ்சுக்கடா. டேய் மானி, என் போட்டோவும் பேப்பர்ல வர ஏதாச்சும் ஐடியா சொல்றா. சரித்த கதை அப்படி போகுதா? அதே லைசன்ஸ் வச்சிருக்கியடா. இங்க பாத்தியா, லைசன்ஸ்லயும் என் போட்டோ இருக்குன்னு போய் சொல்லு. அதுக்கு ஏன்டா என்னைய போட்டு நோண்டி நொங்க எடுக்கிற? டேய் சொம்பு, மலர பாக்க ஏதாச்சும் ஐடியா குடுறா. ஏண்டா நான் என்ன ஐடியாவடா வித்துக்கிட்டு திரியறே? டேய் சொம்பு,
இப்பத்தே பேப்பர் படிச்சேன். நடிகை அசினுக்கு நெய்யில போட்டு வறுத்த முந்திரி பருப்பு ரொம்ப பிடிக்குமா. அது மாதிரி உன் அசினுக்கு என்ன பிடிக்கும்னு போய் சொல்லு. நீயும் வரியாடா? நானா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. முதல்ல அந்த போனை கட் பண்ணணும். டேய் டேய், உன்னை காசு கொடுத்து வாங்கினதுக்கு 4 பன்னி குட்டியில வாங்கி விட்டுருக்கலாம். புரிஞ்சுச்சா? உன் குடிமி கருக. அக்கா பிசாசு. சீச்சி, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. சும்மா சூறாவளி காத்து. அக்கா பயமா இருக்குக்கா. அக்கா பயமா இருக்கு. ஆமாக்கா. பயமா இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன். ஏய் நில்லு. இங்கிட்டு வா. அக்கா பிசாசு போயிருச்சு. அட கோமாடு. ஆமாக்கா கோமாடு. நீ எப்படி இங்க வந்த? என்னஞ்சா இன்னும் குழந்தை மாதிரியே இருக்க? போய் மட்டைய பொறுக்குங்க. யாரை தேடி வந்த? உன்னைய தேடிதான்ஜா. எது இஞ்சையா? நான் என்ன உனக்கு பொண்டாட்டியா? இஞ்சன்னு மூஞ்சியே பேத்துருவேன். எதுக்கோ அச்சாரம் போடுற மாதிரி தெரியுது. இல்ல, அசினுக்கு கேழ்வரகு புண்ணாக்குனா ரொம்ப பிடிக்கும். அதான் சொல்லிட்டு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இதுக்கா இவ்வளவு தூரம் வந்தீங்க? எஸ். நான் ஒண்ணு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. நீங்க நல்லா வலிறீங்க, அதுவும் கிலோ கணக்குல. அடிக்கு இருக்கீங்களா? ஓமாவா ஓமா. போடா கிறுக்கா. ஏய், டேய் நாங்கெல்லாம் பொன்னமராதி பஸ் ஸ்டாண்ட் நடுவுலையே பொங்க வச்சு சாப்பிட்டோங்கடா. ஓ பகல்லேவா? 60 ஓவாக்கி ஒரு குவாட்ரு, அதுக்கு 2 தண்ணி பாக்கெட்டு, கடிச்சுக்கிறதுக்கு 25 ஓவாக்கி கொடக்கறி. ஒரு நாளைக்கு குடிக்கிறதுக்கு 100 ரூபா செலவண்டியடா. 15 ரூபாய்க்கு சட்டி வாங்கி போட வக்கில்ல மானங்கட்ட வேலை. டேய் 100க்கு ஃபோன் பண்ணுவேன். உன் குடும்பி கருக. போய் கவர்மெண்ட் அதிகாரிக்கு ஒரு முட்டை பரோட்டாவும் ஒரு கொடக்கறியை நல்லா போடு போய். டேய் கும்பிட்ட முட்டை போடலையே, நல்ல முட்டையா தானே போட்டியே? நல்ல முட்டை தானே. நல்லாத்தே இருக்கு. வாடா சின்ன விசுவாசே. என்ன கரெக்டா நல்லா இருக்கியா? யோ 4 பரோட்டா ஒரு கொடக்கறி கொண்டு வந்து வைப்பா. உனக்கு எதுவும் வேணுமா? நீலாம் வாழ்ந்தானுக்கு மாற அடிக்கிறோங்கிற. என் வயிறு எரிச்சவனும் உருப்பிட மாட்டாங்கிறேன். அட விடுங்கிறேன். அடைக்காத்தா ஆடுறவங்களுக்கு தான் இப்போ உடனே கூலியை கொடுத்துருந்தேன். அவர் வீட்டில் இடி விழுந்துருச்சு தெரியுமா? இதை விட அசிங்கமான ஒரு சாபம் வேணுமா? என்னங்கிற சொல்ற? ஆமாங்கிறேன். நீ உனக்குள்ள வச்சுக்கோ. ஊருக்குள்ள யாருக்கும் தெரியாது. ஊரே அவன்தான்டா. ஊருக்கிட்டே சொல்லிக்கிட்டு ஊருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்ற. உன் தலையில தீய பொறுத்த. திருட வந்தது தெரிஞ்சுச்சுன்னா தெரிச்சிடும். இது விசுவாசங்கிற பேர்ல கத்தி விவகாரத்தில் தூட போதுரா. ஐயோ கத்திருச்சே. அசினு கத்தாத. ஆ? அசினு உன்கிட்ட ஒரு உதவி வேணும். சரித்தேன் விட்டா அதுகிட்ட சம்பந்தமே பேசுவான் போலே. ஆண்டியப்பா மீன் மட்டில ஏதா என்னை பெத்து விட்டு போன. சங்கதி தெரிஞ்சது மேனியில உள்ள சாணியெல்லாம் வெளியில வந்துடும். நான் சொன்னது புரிஞ்சுச்சா? புரியுற நிலைமையிலயா நீ இருக்க? இந்தாமா உன்கிட்ட ஆச்சின்னு. திரும்பவும் ஓடி வந்துருச்சு. சச்சா, ஏன் இப்படி ஓடி ஓடி வந்துருது? என்ன அசினு, ஏன் இப்படி ஓடி போயிடுற? அவங்களுக்கு எவ்வளவு சிரமம். பரவாயில்லங்க, இதுல என்ன சிரமம் இருக்கு? ஏன் மாமா? ஆமா, வாயில்லாத ஜீவனா சில பேத்துக்கு வசதியாத்தான் போச்சு. ஏமா ஹைபிஸ்கஸ் ரோஜா சைனசஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? அப்படின்னா எது
செம்பருத்தி பூ பிடிக்குமான்னு கேட்டேன். ஓ, பாட்னி படிச்சிருக்கீங்களா? எம்எஸ்சி பாட்னி. என்னம்மா என்ன ஊத்துறாங்க? சரியான பெருமை பீத்த கலையண்டா. நல்லா விதைக்கிறாங்க. கூடு வா. அசீனு, அவங்க பேசுனது உனக்காச்சும் புரிஞ்சுச்சா? இன்னைக்கு நானும் சாப்பிட்டு போங்க. இல்லைங்க, பரவாயில்லைங்க. சாப்பிட்டுருவோம். வாசம் வேற நல்லா மணத்து கிடக்கு. வவுறு வேற காருன்னு பசிக்குது. என்ன குழம்பு, என்ன வெஞ்சனா? சோலானம் மெலாஞ்சனா, சோலானம் டியூப்ரோசிம், முருங்காய் கசான் போட்ட சாம்பார், டாலிகாஸ் லாப்லா வெஞ்சனம். ஓ, நீங்களும் பாட்னியா? பிஎஸ்சி பாட்னி. அட உங்க புறானே. டேய், படிச்சவன் பாட்டை கெடுத்த, எழுதினவன் ஏட்ட கெடுத்தான்னு சொல்ற கதையா? நீங்க படிச்சதை இப்படியாடா வறுத்தெடுக்கணும்? ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போன? தாங்க முடியலடா. கொஞ்சம் சும்மாறா அல்லியா சீபா? அப்படின்னா வெங்காயம் நடத்துங்க. எவன்கிட்ட போனாலும் நம்மள கிச்சு கிச்சுக்கே யூஸ் பண்றாங்க. சும்மா தூங்கிட்டு வந்தன கூட்டு வந்து வெங்காயமா? எல்லாம் என் கிரகம்டா. பூனைக்குட்டி வீட்டை சுத்தும் பூனைக்குட்டி, மியாவ் மியாவ் பூனைக்குட்டி வீட்டை சுத்தும் பூனைக்குட்டி, அத்தான் மனசு வெள்ள கட்டி அவர் அழகை சொல்லி செல்ல. நல்லா இருக்கேன். எனக்கு இந்த பூனையை தெரியல, அவர் அழகை சொல்லி ரொம்ப பிடிச்சிருக்கு. மியாவ் மியாவ் பூனை. நான் வரேன். பர்வதே பைசே பர்வதே பைசே, காற்றுள்ள போதே சுற்றிக்கொள் காற்றுள்ள போதே சுற்றி. ஹலோ, யாரு? அப்பா சொல்லுங்க. இது என்னடா கருமோ? உனக்கு அசின்னா எனக்கு திரிஷா. அசனு வீட்டுக்கு வந்துருச்சுங்கப்பா. நீங்க மரத்துல இருந்து பாத்து இருங்க. கஜானஸ் கஜான். என்னடா சொல்லி திட்டுது? பருப்பு பருப்பு வெல்கம். பழம் என்றாலே எமருமானி மல்கோவா கிளிமூக்கு போல வந்தாலே, மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா? யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதம்மா? யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதம்மா? பெண்களை கண்டால் கண்களை மூடும் கண்ணன் ரூபாய் 25 அன்பளிப்பாகவும் மற்றும் சிங்கமலரியைச் சேர்ந்த அன்பரசும் சொம்பமணியும் ரூபாய் 50 பரிசளித்துள்ளார்கள். எங்கள் குழுவின் சார்பாக நன்றி 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 கலந்த வணக்கம். ராத்திரி நேரத்து பூஜையில், ராத்திரி நேரத்து பூஜையில், ரகசிய தரிசன ஆசையில், தினம் ஆராதனை, ஆதிய சுகவேதனை. ராத்திரி நேரத்து பூஜையில், ரகசிய தரிசன ஆசையில். சந்து சந்த சுத்தாதடி சாரப்பம்பாட்டம், சந்து சந்த சுத்தாதடி சாரப்பம்பாட்டம். ஓ சாயம் எல்லாம் வெளுத்து போச்சு மாட்டு கும்பாட்டம், மாட்டு கும்பாட்டம். சந்து சந்த சுத்தாதடி சாரப்பம்பாட்டம். ஓ சாயம் எல்லாம் வெளுத்து போச்சு மாட்டு கும்பாட்டம். இப்பாடலை பாராட்டி ஏழு சிங்கமலரைச் சேர்ந்த அன்பரசு எம்எஸ்சி அக்ரி மற்றும் சொம்பமணி எஸ்எஸ்எல்சி குடும்ப கட்டுப்பாடு அதிகாரி. குடும்ப கட்டுப்பாடு தொடர்பான சேவைகள் பற்றிய விவரங்களுக்கு கான்டாக்ட் 9965480745. இவர்கள் இருவரும் ரூபாய் 100 அன்பளிப்பளித்துள்ளார்கள். அந்த நல்லவனம் படைத்த வாணிகளுக்கு நன்றி 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 கலந்த வணக்கம். மாதிரி பேசக்கூடாது. என் வாக்கெல்லாம் கவர்மெண்ட் வாக்கு மாதிரி. ஏன் பயப்படுற? யாம் இருக்க பயமே. என்னடா சொம்புமணி என்கிட்ட? நீ என்னத்த அங்கிட்டு 2 கட்டுப்பாடு பண்ணி விடுற விஷயமா பார்க்க வந்தேன். கட்டுப்பாடா? அட நீ ஒண்ணுத்தா. ஒரு பூனை எங்க இருந்து புடிச்சிட்டு போயிட்டேன். அடிக்கடி அது பிறந்தைக்கே ஓடியாந்துருது. இவங்களுக்கு பசு, உனக்கு பூனையா? எல்லாம் தம்பி விதைச்சு விட்டதே. ஜல்லியவும் தாரையும் கொடுத்து ரோட்டை போட்டுக்கடான்னு சொல்லுச்சு. நான் அப்படியே அதோட சேர்த்து ரூட்டையும் போட்டுட்டு இருக்கேன். இங்க பார்த்தா அடிக்கடி இது பிறந்தைக்கே ஓடி போயிருது. இத தேடுறதே என் பொழப்பா போச்சு. சரசு இரு, நானும் வாரேன். ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. இந்த காலத்துல யார் இப்படி முடிய வளர்க்கறா? எல்லாம் வெட்டிட்டு தெரியுதுக. முடி இப்படி கருகருன்னு இடுப்புக்கு கீழே வளர்க்கறவ கண்டிப்பா குடும்பத்தையும் நல்லா வளர்ப்பா. என்னைக்கு இருந்தாலும் உன் பம்பை அறுத்து சாணியை கரைச்சி ஊத்தி அடிக்கல, நாங்க உப்பு கொடுத்த மரவங்க இல்லடா. பாப்போம் பாப்போம். தேக்கு மாதிரி பேசக்கூடாது. என் வாக்கெல்லாம் கவர்மெண்ட் வாக்கு மாதிரி. ஏன் பயப்படுற? யாம் இருக்க பயமே. என்னடா சொம்புமணி என்கிட்ட? நீ என்னத்த அங்கிட்டு
2 கட்டுப்பாடு பண்ணி விடுற விஷயமா பார்க்க வந்தேன். கட்டுப்பாடா? அட நீ ஒண்ணுத்தா, ஒரு பூனை எங்க இருந்து புடிச்சிட்டு போயிட்டேன். அடிக்கடி அது பிறந்தக்கே ஓடியாந்துருது. இவங்களுக்கு பசு, உனக்கு பூனையா? எல்லாம் தம்பி விதைச்சு விட்டதே. ஜல்லியவும் தாரையும் கொடுத்து ரோட்டை போட்டுக்கலான்னு சொல்லுச்சு. நான் அப்படியே அதோட சேர்த்து ரூட்டையும் போட்டுக்கிட்டு. இங்க பார்த்தா அடிக்கடி இது பிறந்தக்கே ஓடி போயிருது. இத தேடுறதே என் பொழப்பா போச்சு. சரசு இரு, நானும் வரேன். ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. இந்த காலத்துல யார் இப்படி முடிய வளர்க்கறா? எல்லாம் வெட்டிட்டு தெரியுதுங்க. முடி இப்படி கருகருன்னு இடுப்புக்கு கீழே வளர்க்கறவ கண்டிப்பா குடும்பத்தையும் நல்லா வளர்ப்பா. காத்தாடி ஐயா, ஒரு பால்டா டப்பா வாங்கிட்டு வா, குடிச்சிட்டு முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலேயும் நீ ஊருக்குள்ள உசுரோட நடமாடுவ? எப்பட்றா ஊர் முச்சந்தில ஒருத்தி நிக்க வச்சு என்னைய முடியலடா. அப்பா, ஊருக்குள்ள அவங்க எல்லாருமே அப்படி ஒத்துமையா இருக்காங்க தெரியுமா? நம்ம ஊர்ல அப்பா நடிச்சு புட்டா வாங்கடான்னா எவனும் வரல, வேலை இருக்குன்றாங்க. 2 நாள் கொடுங்கப்பா, அவளை சாணியை கரைச்சி ஊத்தி அவ பம்பை இறத்து உங்க முன்னால கொண்டு வந்து போடுறேன். போலீஸ் இருக்கு, ஊர்க்காரங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? போய் சொல்ல வேண்டியதானே? எப்படி திட்டம் போட்டு கொண்டிருக்காங்க தெரியுமா? ஒண்ணு, எங்க அப்பாவுக்கு எந்த மரியாதையும் கிடைக்க கூடாது. இன்னொன்னு, கொண்டு குடி தண்ணியில போட்டிருக்காங்க. ஊரே தண்ணி குடிக்க முடியாம ஆக்கி செத்ததும் செத்தா நம்மளும் இப்படி தண்ணி குடிக்க முடியாம ஆக்கி போட்டு போயிட்டானேன்னு திட்டணும் என் அப்பாவை. அது மட்டுமா, போலீஸ்க்கு போன் பண்ணி போஸ்ட்மார்ட்டங்கிற பேர்ல என் அப்பாவை கூறு கூற அறுத்து பொட்டம் கட்டி அனுப்பிட்டாங்க. எவ்வளவு ஒரு கொடுமையான சாவு பாரு. மனசாட்சியே இல்லாம சாட்சியே இல்லைன்னுட்டாங்க. வேண்டாம் மருதா, அது தெரியாம தப்பு பண்ணிடுச்சு, எங்களை விட்டுரு. ரொம்ப ஐக்கியமா இருக்கீங்களோ? ஊருக்குள்ள அன்பரசு நன்ன புள்ளன்னு சொல்றாங்க. ஆனா நீ என்னன்னா போட்டாச்சு கொடுக்க பிடிச்சிக்கிட்டு சுத்துற. ஏண்டி யாரு மேல என்ன காரியம் பண்ணிருக்க? வேண்டாம் மருதா, மருதா வேண்டாம் மருதா. பம்பைய புடிச்சு அறுத்து சாணியை கரைச்சு ஊத்தி அவ தலையில அடிக்கடா. வேண்டானே, நம்ம கும்பிடுற குலதெய்வமே பொம்பளை சாமி தானே. நம்ம ஊர்க்காரங்க யாரும் பொம்பளை மேல கை வைக்க மாட்டாங்க மருதா. எங்களுக்கு தெரியும். கூப்பிடுறா அவங்கள. ஏ காத்தாயே,
சக்காத்து ஏய் ஈத்துற என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க போங்கடா டேய் போடா மருதா அவன் சின்னி முகா பார்த்து உடைக்கிறான் போடா ஏய் என்னப்பா அன்பரசனை அங்க 7-8 பேரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன நீ? ஐயோ ஏன் மலரு? உன்னை அடிக்க வந்த அன்பு. ஏடி என்னையும் அசிங்கப்படுத்திட்டல? உன் பம்பைய முட்டலடி, உன் ஒட்டு உறவு எல்லாத்தையும் இருக்கடி. இவளுக்கு நீ வக்காலத்தா? டே அன்பரசு, ஒவ்வொரு வருஷமும் திருவிழாவுக்கு எப்பாடு பட்டாலும் பிற்பாடு கூடாதவர், எப்பாடு பட்டாலும் பிற்பாடு கூடாதவனு கூப்பிடும் போது ஒத்தையா தனியா அனாதையா வந்து நிப்பாயில. இந்த வருஷம் நீ ஒத்தையா வரமாட்ட. இந்த வருஷத்தோட உன் வம்சமே அழிஞ்சதுடா. அஞ்சுண்டா மாவோசி வம்சத்தை சேர்ந்த இந்த மருதமுத்து இந்த அன்பரச அழிக்கிறேன்டா. பார்க்கலாம், இவளே என் பொண்டாட்டியாக்கி என் வம்சத்தை வளர்த்து காட்டுறேன்டா. என்னடா இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பொண்ணா இருந்திருக்கா? இவளை போய் நல்லவன் நான் நினைச்சிட்டேனே. என்னடா ஆச்சு உனக்கு? சில இடத்துல பேசாம இருந்தா மரியாதை, சில இடத்துல பேசினாதாமா மரியாதை. அட போடா, யாரையாவது பழி வாங்காம விட்டா அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. வா நேர்ல போய் மன்னிப்பு கேட்கலாம். வா. என் மேல எந்த தப்பும் இல்லம்மா, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அது இல்லப்பா, கெட்டவனை தொட்டா தொட்டவனு கெட்டான்னு ஆயி போயிரும். வா அரசு. பயம்தாமா நம்ம எல்லாரையும் பயப்பட வைக்குது. நம்ம பயத்தை வச்சுதான் அவங்க நம்மள பயமுறுத்திட்டு இருக்காங்க. நான் இப்ப போனா அவங்களுக்கு என் மேல இருக்கிற பயம் போயிருமா? இனி நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாது. யாரையும் வெறுக்காம இருக்கிறது தெய்வத்தன்மை, மன்னிக்கிறதும் மறக்கிறதும் தான்ப்பா மனுஷத்தன்மை. நாம மனுஷங்க தானே. எப்ப பார்த்தாலும் ஊருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. என்னெல்லாம் நடக்க போகுதோ இந்த நாடகத்தை அழுகுதான் தெரியும். மா சும்மா நோய் நோயின்னுக்கிட்டு கொஞ்ச நேரம் வாய் மூடுறியா? என்ன தைரியமா என் வீடேறி வருவ? மருதா நில்லுங்க மருதா, நில்லுங்க மருதா. எங்க உட்காலத்துக்கு வந்தீங்களா? வேண்டாம், சொல்றதை கேளு மருதா. நீ கோச்சிக்காதங்கற.
மாப்பிள்ள தப்பு பண்ணிட்டான். இப்ப யோசிச்சு மன்னிப்பு கேட்கணும்னு அவனே ஓடி வர. நான் கருவறுக்காம விட மாட்டேன்டா. அந்த சம்பவத்தை மறந்துடலாமே. அடிச்சவன் மறந்துடலாம், அடிய வாங்கினவன் மறக்க முடியாதுல்ல. டேய் மன்னிப்பு கேட்றா. மன்னிச்சிருங்க. நீ வா. ஆனா ஒரு விஷயம், அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. அவன் இந்த ஊருக்குள்ளே கால் வைக்கக்கூடாது. நாம தான் கூட சம்மந்தம் வச்சுக்கிறது இல்லையே, நீ எதுக்கு அங்க போன? உருப்படியான மாடினா தான் உள்ளூர்லயே நல்ல வேலை போவோமே. உள்ளூர்லயே பொண்ணு கிடைக்கும். போ, கூட்டிகிட்டு போங்கிறேன். நட்ரா அவளை நான் என்ன பண்றேன் பார். அட என்னப்பா நீ கொஞ்சம் பொறுமையா இரு. பயந்து போய் சொல்றியா? வெக்கமா இருக்குப்பா. 2 பேரும் சாணியை குடிச்சிருக்கோம். கொத்த விட்ட கோழி நக்க விட்ட நாய் சும்மா இருக்காது. அவனை கொத்த விட்டீங்க, அவனை இனி ஒண்ணும் பண்ணக்கூடாது. அவன் ரவுடி ரத்னம் ரத்தம், அதுக்கு எவ்வளவு வெறியும் எனக்கு தான் தெரியும். நம்ம கூட புலிவதனக்காரி. இப்படி ஒரு பொண்ணை பேசி வச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட கூட சொல்லல. நம்ம ஊர்ல தான் யாரும் அங்க பொண்ணு எடுக்கிறது இல்லையே. எனக்கு தான் ஊருக்குள்ள எல்லாரும் பொண்ணு தர யோசிக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் போனேன். தப்பா? யாருடா சொன்னா உனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு? நீங்க தான் சொன்னீங்க. ஆமா நான் தான் சொன்னேன். என்கிட்டே வந்து வாத்தாக்காரி பொட்ட நகரி வீட்டுல பொண்ணு கேளு, வழுக்க நாட்டி வீட்டுல பொண்ணு கேளுன்னு சொன்னா எதுக்குடா அவங்க பொண்ணு கொண்டு வந்து உனக்கு கட்டணும்? தங்க மாதிரி மாப்பிள்ளை விட்டுப்புட்டு நான் எங்க மாப்பிள்ளை தேடி போவேன்? ஊருக்குள்ள சொன்னா உன்னைய கொத்திட்டு போக நான் நீ நிக்கிறா. பொண்ணு சின்ன பொண்ணு 2 வருஷம் போகட்டுமே நினைச்சேன். உங்க ஒப்பனுக்கு உங்க அம்மாவை கட்டவே மாட்டேன்னு ஒத்த கால நின்ன. இன்னைக்கு அதுகிட்டே வந்து உன் மகனுக்கு என் மகளை எடுத்துக்கோன்னு சொல்ல என் தன்மானம் தடுத்துருச்சு. சரி நாளாகட்டுமே நினைச்சா நீ என்னடா? சரி இது விடு. நீ அந்த ஊரு பொண்ணை கட்டிக்கிட்டு வந்தா உன்னை வாழ விட்டுருவான் அந்த சீனிக்கண்ணு? ஆமாப்பா, இனி நம்ம நிம்மதியாவே வாழ முடியாது. நமக்கு அந்த பொண்ணு வேண்டாப்பா. நான் ஏமா வாழணும்? சுடுகாடு குழியில போய் படுத்துக்கிட்டா ரொம்ப பத்திரமா இருப்பேன். போய் படுத்துக்கவா? காலையை கூட்டு வந்து காய் அடிச்சு கூட்டு வர மாதிரி கூட்டு வரீங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறீங்க? எத்தனை நாளைக்கு நான் தியாகியாவே இருக்கிறது? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவதான் வேணும். நீ தானே சரி சத்தியம் பண்ணி கொடுத்த. ஆமா, எதுக்கு அடிக்கடி எங்க ஊரை சுத்துற? ஒரு கெவர்மெண்ட் கிராமத்துக்குள்ள வந்து போறது சகசம் தானே. எது கவர்மெண்டா? அப்புறம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறவன் கெவர்மெண்ட் தானே. ஓ அப்படியா? நீ அதிகாரம் நிரூபி உன்னை விட்டுறோம். அப்படி நிரூபிச்சா 4-5 பேர்த்த கூட்டி விடுறீங்களா? இல்லங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ண கூட்டியாந்து விடுறீங்களான்னு கேட்டேன். தப்பாவே நினைங்க. முதல்ல யாராவது சொல்றா. இங்க எங்க சிக்னல் கிடைக்கும்? சருத்த மேல ஏறா. இந்த புடி ஸ்ரீரங்கத்துக்கு போகும்போது சிறங்கு பைய கையில பிடிச்சி கொடுத்துருங்க. அதையா இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. நல்ல வேலை நீங்களே போன் பண்ணீங்க. நானும் உங்களுக்கு போன் பண்ணதாங்க இருந்தேன். வர வழியில 2 கிலோ தக்காளி 3 கிலோ வெங்காயம் வாங்கிக்கோங்க. ஏன்டா கத்துற? கரும சண்டாலம் நல்லா தின்னு விட்டு வெண்ணெத்தி பாம்பு மாதிரி விரைச்சு கிடக்குறாங்க போலயே. சரித்த ஏப்பு அவசரத்துக்கு 108 தானே இருக்கிருவாங்களோ. ஹலோ ஆம்புலன்ஸா? புலிவதனத்துல ஒரு ஈனப்பிறவி ஆப்படிச்சு அடிபட்டு போய் கிடக்கு. வந்து அள்ளிட்டு போங்க. ஓவர். நான் சொன்னது சரிதானே? எனக்குடா சரித்த. எங்க ஊரு எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. தைரியமா தான் சாப்பிடு. அடி உன்னத்தான் மனசுல நினைச்சிருந்தேன், என் உள்ளத்துல உன்னத்தான் விதைச்சிருந்தேன். அடி உன்னத்தான் மனசுல நினைச்சிருந்தேன், என் உள்ளத்துல உன்னத்தான் விதைச்சிருந்தேன். உன் கெண்ட மீன் பார்வை எனக்கு இறங்க வைக்குதடி. உன் வாழ மீன் எல்லாம் மச்சானு கவனிங்க. குடும்ப கட்டுப்பாடு யாருக்காவது பண்ணணும்னா மச்சான் செம்பமணியை கான்டாக்ட் பண்ணுங்க. செல் நம்பர் 98 34 43 42 27. விளம்பரம் பண்ண கோயிலாக்கு இந்த செம்புமணியின் பரிசு 50 50 50. 1 2 3 4. கோயிலுக்கு போறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறது அவ்வளவு முக்கியம். பண்ணிடலாமா?